வணக்கம் சகோதர சகோதரிகளே. இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணும்னா உங்களுக்கு எது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறீங்க? கையில் இருக்கிற பணமா, இல்லை மூளையில் இருக்கிற அறிவா? கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு பாருங்களேன். ஒரு பக்கம் பார்த்தா பணம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அறிவு தான் உண்மையான ஆயுதம்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் ஒரு ரகசியத்தை சொல்லவா? உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு அறிவு இருந்தாலும், மற்றவங்க கிட்ட நீங்கள் எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிற அந்த ஒரு கலை உங்களுக்கு தெரியலைன்னா உங்களால் ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாது. ஏன்னா ஒரு சின்ன வார்த்தை உங்களை ஒரு கம்பெனியோட சிஇஓவாக ஆக்கும். அதே ஒரு வார்த்தை உங்களை அந்த இடத்த விட்டே துரத்தும். இன்னைக்கு இந்த வீடியோவில் லவ் மற்றும் ரிலேஷன்ஷிப்ல இருந்து இன்டர்வியூ வரைக்கும் உங்களை ஒரு கிங் மாதிரி மாற்ற போகிறேன். அந்த 10 பேசும் கலை ரகசியங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னா கீழே காமெண்ட்டில் நான் ரெடின்னு கட்டாயம் எழுதுங்க. நான் ஒவ்வொரு காமெண்ட்டையும் படிப்பேன். நம்ம சேனலுக்கு இப்போதான் முதல் முறை வர்றீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கானை தட்டி ஆல் கொடுத்துருங்க. சரி, இப்போ அந்த ரகசியங்களுக்குள்ளே போவோமா? ரகசியம் 1, ஒரே வார்த்தையில் ஈர்க்கும் வித்தை, தி பவர் ஆஃப் அ நேம். சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலேயே ஒரு மனிதனுக்கு மிகவும் பிடித்த இனிமையான சத்தம் எது தெரியுமா? அது மற்றவர்கள் தன் பெயரை சொல்லி அழைப்பதுதான். இது வெறும் ஒரு சொல் அல்ல, அது அந்த மனிதரின் அடையாளத்தையும் சுயமரியாதையையும் தொடும் ஒரு மந்திரம். நாம் ஒருவரை பார்த்து பொதுவாக சார் என்றோ அல்லது தம்பி என்றோ அழைக்கும் போது கிடைக்காத அந்த நெருக்கமும் மரியாதையும் வணக்கம் ரமேஷ் சார் என்று அவர் பெயரை சேர்த்து குறிப்பிடும்போது சட்டென்று கிடைத்துவிடும். ஏனென்றால் நீங்கள் ஒருவரின் பெயரை பயன்படுத்தும் பொழுது நான் உங்களை கவனிக்கிறேன், நீங்கள் எனக்கு முக்கியமானவர் என்ற ரகசிய செய்தியை அவரது ஆழ்மனதிற்கு தெரியப்படுத்துகிறீர்கள். இது ஒரு அறிமுகம் இல்லாத நபரை கூட அடுத்த நொடியே உங்கள் நண்பராக மாற்றும் வல்லமை கொண்டது. பெரிய பிசினஸ் மேக்னட்கள் முதல் மக்கள் செல்வாக்கு மிக்க தலைவர்கள் வரை அனைவரும் ரகசியமாக கடைபிடிக்கும் வித்தை இதுதான். இனி யாரிடம் பேசினாலும் பேச்சின் இடையில் ஒரு முறை அவர் பெயரை சொல்லி பாருங்கள். அந்த இடத்தில் உங்களுக்கான மதிப்பும் மரியாதையும் பல மடங்கு உயர்வதை நீங்களே உணர்வீர்கள். இந்த ஒரு சின்ன மாற்றம் உங்களை ஒரு மிகச்சிறந்த கம்யூனிகேட்டராக மாற்றும். ரகசியம் 2, என்னொன்று என்பதற்கு பதில் எப்படி. ஆஸ்க் ஓப்பன் கொஸ்டின்ஸ். நம்மில் பல பேருக்கு ஒரு பெரிய தயக்கம் இருக்கும். ஒருத்தரை பார்த்த உடனே அடுத்து என்ன பேசுறது அப்படின்னு தெரியாம முழிப்போம். அந்த இடத்துல நம்ம பண்ற பெரிய தப்பு ஆம் அல்லது இல்லைன்னு பதில் வர்ற மாதிரியான சுருக்கமான கேள்விகளை கேட்கறது தான். உதாரணமா, சாப்பிட்டீங்களா அல்லது தூங்குனீங்களான்னு கேட்டா அவங்க சாப்பிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அத்தோட அந்த பேச்சு முடிஞ்சிடும். ஆனா நீங்க ஒரு புத்திசாலித்தனமான கான்வர்சேஷனலிஸ்ட் ஆகணும்னா எப்படி, ஹவ் அல்லது என்ன, வாட் அப்படின்னு ஆரம்பிக்கிற திறந்த நிலை கேள்விகளை கேளுங்க. இன்னைக்கு உங்க நாள் எப்படி இருந்தது அல்லது இந்த விஷயத்தை நீங்க எப்படி செஞ்சு முடிச்சீங்கன்னு கேட்டு பாருங்க. அப்போ அவங்க தன் மனசை திறந்து நிறைய பேசுவாங்க. அவங்க பேச பேச உங்களுக்கு அவங்கள பற்றி நிறைய தெரிய வரும். மற்றவங்களை அதிகமாக பேச வைக்கிறவங்க தான் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த பேச்சாளர்களாக கருதப்படுறாங்க. ஏன்னா இந்த உலகம் எப்பவுமே தனக்காக காது கொடுத்து கேட்குறவங்களை தான் கொண்டாடும். இந்த ஒரு சின்ன மாற்றத்தை செஞ்சு பாருங்க, உங்க பேச்சில் ஒரு காந்த சக்தி உருவாகும். ரகசியம் 3, தப்பை ஒத்துக்கொள்ளும் துணிச்சல், தி மேஜிக் ஆஃப் தி சாரி. நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு வெற்றி எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நம்ம பண்ற தப்பை ஒத்துக்கிற அந்த துணிச்சல். நம்மில் பல பேர் கௌரவம் பார்க்கிறோம்னு நினைச்சுக்கிட்டு ஒரு தப்பு பண்ணிட்டா அதை மறைக்க 1000 பொய்களை சொல்லுவோம். இல்லைன்னா மற்றவங்க மேல பழிய போட்டு சப்பை கட்டு கட்டுவோம். ஆனா நிஜமான ஆளுமை பண்பு, பர்சனாலிட்டி எங்க இருக்கு தெரியுமா? எந்த ஒளிவு மறைவும் இல்லாம நேரா அவங்க கண்ணை பார்த்து மன்னிச்சுடுங்க, இது என் தப்பு தான், இனிமே நடக்காது அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையை சொல்றதுல தான் இருக்கு. இந்த ஒரு மன்னிப்பு கேட்கிற குணம் உங்களை ஒருபோதும் கீழிறக்காது. மாறாக எதிரே இருக்கிறவங்க மனசுல இவர் எவ்வளவு நேர்மையான மனுஷன், தன் தப்ப தைரியமா ஒத்துக்கிறாரே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதையை உருவாக்கும். ஒரு சின்ன சாரி உடைய போற எத்தனையோ உறவுகளையும் நட்பையும் காப்பாற்றும் வல்லமை கொண்டது. ஈகோ அப்படிங்கிற பாரத்தை இறக்கி வச்சுட்டு பாருங்க, உங்க பேச்சுக்கும் குணத்துக்கும் உலகமே தலை வணங்கும். சகோதர சகோதரிகளே, உங்ககிட்ட ஒரு கேள்வி. இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில யாரோட பேச்சு உங்களை ரொம்ப பாதிச்சிருக்கு? அதை இப்போவே கமெண்ட்ல சொல்லுங்க. ரகசியம் 4, லவ் மற்றும் ரிலேஷன்ஷிப் பாண்டிங், டீப் லிஸ்னிங்.
சகோதர சகோதரிகளே, உறவுகளில் விரிசல் வர்றதுக்கு காரணம் நம்ம பேசாதது இல்லை, மற்றவங்க பேசுகிறத நம்ம காது கொடுத்து கேட்காதது தான். லவ் அல்லது ரிலேஷன்ஷிப்ல ஒருத்தர் உங்ககிட்ட வந்து ஏதோ ஒரு வருத்தத்தையோ அல்லது ஒரு பிரச்சனையையோ சொல்லும்போது நம்ம உடனே என்ன பண்ணுவோம் தெரியுமா? இதை இப்படி பண்ணு, நீ செஞ்சது தான் தப்பு அப்படின்னு ஒரு பெரிய அட்வைஸ் லிஸ்ட்டையே எடுத்து வைப்போம். ஆனால் நிஜத்தில் அந்த நேரத்தில் அவங்க உங்ககிட்ட இருந்து ஒரு தீர்வை, சொல்யூஷன் எதிர்பார்க்கல. அவங்க மனசில் இருக்கிற பாரத்தை இறக்கி வைக்க ஒரு கேட்பாளரை தான் தேடுறாங்க. நீங்கள் அவங்க பேசுகிறத எந்த குறுக்கீடும் இல்லாமல் முழு கவனத்தோட கவனிச்சுட்டு கடைசியில் அவங்க கையை பிடிச்சி புரியுது, நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையை சொல்லி பாருங்க. அந்த ஒரு நிமிஷத்தில் அவங்க மனசில் இருக்கிற அத்தனை பாரமும் இறங்கிடும். உங்கள் மேலே இருக்கிற காதலும் மரியாதையும் பல மடங்கு அதிகமாகும். ஒரு நல்ல பார்ட்னர் அப்படிங்கிறவர் நிறைய பேசுறவர் இல்லை, தன் பார்ட்னர் பேசுகிற மௌனத்தை கூட காது கொடுத்து கேட்கிறவர் தான். இந்த டீப் லிஸ்னிங் முறையை இன்னைக்கே உங்கள் உறவுகளில் கடைபிடிச்சு பாருங்க. அப்புறம் பாருங்க அந்த பாண்டிங் எப்படி மாறப்போகுதுன்னு. ரகசியம் 5, புகழ்ச்சியை விட அங்கீகாரம், வலிடேஷன். சகோதர சகோதரிகளே, நம்ம பல நேரங்களில் மற்றவங்களை ஐஸ் வைக்கிறதுக்காக நீங்கள் சூப்பர், நீங்கள் செம் அப்படின்னு மொட்டையா புகழ்வோம். ஆனால் அந்த புகழ்ச்சியை விட அங்கீகாரம், வலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விஷயம் மனுஷங்க மனசில் ஆழமாக பதியும். புகழ்ச்சிங்கிறது மேலோட்டமானது, ஆனால் அங்கீகாரம்ங்கிறது அவங்க செஞ்ச உழைப்பை கௌரவிக்கிறது. உதாரணத்துக்கு, ஒருத்தர் ஒரு வேலையை செஞ்சு முடிக்கும்போது நல்லா இருக்குன்னு சொல்கிறத விட, இந்த வேலையில் நீங்கள் காட்டின அந்த நேர்த்தியும் பொறுமையும் வேற யாராலையும் இவ்வளவு பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது அப்படின்னு அவங்க தனித்திறமையை சுட்டி காட்டி பாராட்டுங்க. தன்னோட உழைப்பை ஒருத்தர் சரியாக கவனித்து பாராட்டுறாங்கன்னு தெரிஞ்சாலே அவங்க மனசில் உங்கள் மேலே ஒரு தனி மரியாதையும் அன்பும் வந்துடும். அந்த ஒரு வார்த்தைக்காக அவங்க உங்களுக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பாங்க. ஏன்னா இந்த உலகத்தில் காசு பணத்தை விட தன்னோட உழைப்புக்கான அங்கீகாரத்தை தான் மனுஷங்க அதிகமாக எதிர்பார்க்குறாங்க. இந்த அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சா நீங்கள் தான் அவங்க மனசில் உண்மையான ஹீரோ. ரகசியமாறு இன்டர்வியூவில் மரியாதை கிடைக்க பாஸ் பிஃபோர் யூ ஸ்பீக். சகோதர சகோதரிகளே, இன்டர்வியூ அப்படின்னு சொன்னாலே நம்மில் பல பேருக்கு ஒரு விதமான பதட்டம் தொத்திக்கும். ஒரு கேள்வி கேட்ட உடனே நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா? தெரியலன்னு நினைச்சுப்பாங்களோ அப்படிங்கிற பயத்தில் யோசிக்காம படபடன்னு பதிலை சொல்ல ஆரம்பிப்போம். ஆனால் ஒரு புத்திசாலித்தனமான இன்டர்வியூ டிப்ஸ் என்ன தெரியுமா? கேள்வி கேட்ட உடனே ஒரு 2 செகண்ட் கேப் விடுங்க. அந்த சின்ன மௌனம் நீங்கள் அந்த பதிலை நிதானமாக யோசிச்சு தெளிவாக சொல்ல போறீங்க அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை, மேச்சுரிட்டி அவங்களுக்கு காட்டும். இவர் அவசரப்பட்டு முடிவெடுக்கிறவர் இல்லை, நிதானமாக யோசிச்சு செயல்படுறவர் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய மரியாதையை அந்த இன்டர்வியூவர் மனசில் உருவாக்கும். அந்த 2 செகண்ட் இடைவேளை உங்களோட தன்னம்பிக்கையை, கான்ஃபிடென்ஸ் வெளிப்படுத்தும். பதட்டம் இல்லாமல் நிதானமாக ஒரு பதிலை சொல்லும்போது அந்த வார்த்தைகளுக்கு ஒரு தனி வலிமை இருக்கும். நீங்கள் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத விட எவ்வளவு தெளிவாக இருக்கீங்க அப்படிங்கிறது தான் அந்த வேலை கிடைக்கிறதுக்கான அஸ்திவாரம். இந்த ஒரு சின்ன பாஸ் உங்கள் கரியரில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ரகசியம் 7, பாசிட்டிவ் பாடி லாங்குவேஜ், ஓப்பன் பாஸ்டர். சகோதர சகோதரிகளே, ஒரு முக்கியமான உண்மையை சொல்லவா? நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை விட உங்கள் உடம்பு தான் மற்றவங்க கிட்ட அதிகமாக பேசும். நம்ம ஒருத்தர்கிட்ட பேசும்போது கைகளை கட்டிக்கிட்டோ இல்லை குனிஞ்சு தரையை பார்த்துக்கிட்டோ பேசுனா அது உங்ககிட்ட இருக்கிற பயத்தையும், எதையோ மறைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான எண்ணத்தையும் தான் மற்றவங்களுக்கு கொடுக்கும். ஓப்பன் போஸ்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த உடல் மொழி தான் உங்களை ஒரு தன்னம்பிக்கை உள்ள மனிதராக காட்டும். பேசும்போது நேராக நிமிர்ந்து உட்காருங்க அல்லது நில்லுங்க. உங்கள் கைகளை இறுக்கமாக வச்சுக்காம லூஸாக விட்டு பேசுங்க. இது நீங்கள் ஒரு வெளிப்படையான ஓப்பன் மைண்டட் மனிதர் அப்படிங்கிற உணர்வை எதிரே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் மற்றவங்க சொல்கிறதை ஏற்றுக்க தயாராக இருக்கீங்கன்னு அவங்க ஆழ்மனசுக்கு ஒரு பாசிட்டிவ் சிக்னல் போகும். உங்கள் உடல் மொழியில் இருக்கிற அந்த தெளிவு நீங்கள் பேசுகிற சாதாரண வார்த்தைகளுக்கு கூட ஒரு காந்த சக்தியை கொடுக்கும். ஒரு வெற்றியாளருக்கும் சாதாரண மனுஷனுக்கும் இருக்கிற பெரிய வித்தியாசமே இந்த பாடி லாங்குவேஜ் தான். இதை மாற்றி பாருங்க, உலகம் உங்களை வேற மாதிரி பார்க்கும். ரகசியம் 8, குரல் வளம், வாய்ஸ் மாடுலேஷன். சகோதர சகோதரிகளே, ஒரு அருமையான ரகசியத்தை சொல்லவா? நீங்கள் என்னதான் தங்கம் போன்ற விஷயங்களை பேசினாலும் அதை ஒரே சீரான மோனோடோன் குரலில் பேசினா கேட்குறவங்களுக்கு அது ஒரு தாலாட்டு மாதிரி ஆகிடும். கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கவனம் சிதறித்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க.
ஆனா ஒரு திறமையான பேச்சாளரோட ரகசியம் அவரோட குரல் ஏற்ற இறக்கம், வாய்ஸ் மாடுலேஷன் தான். முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லும்போது குரலை சற்றே உயர்த்தி ஒரு அதிகாரத்தோட சொல்லுங்க. அதே சமயம் ஒரு ரகசியத்தையோ அல்லது ஒரு உணர்ச்சிகரமான விஷயத்தையோ சொல்லும்போது குரலை மென்மையா தாழ்த்தி பேசுங்க. இந்த ஏற்ற இறக்கங்கள் தான் உங்க பேச்சில் ஒரு சுவாரஸ்யத்தை கொண்டு வரும். நீங்க குரலை மாத்தி பேசும்போது கேட்கறவங்களோட மூளை அடுத்து என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு ரொம்ப ஆர்வமா கவனிக்கும். உங்க குரல் ஒரு இசைக்கருவி மாதிரி இருக்கணும். அதுல இருக்கிற அந்த ராகம் தான் மற்றவங்களை உங்க பேச்சை கட்டி போட்டு கேட்க வைக்கும். உங்க வார்த்தைகளுக்கு உயிர் கொடுக்கணும்னா முதல்ல உங்க குரலுக்கு அந்த ஏற்ற இறக்கத்தை கொடுங்க. இதை முயற்சி செஞ்சு பாருங்க. உங்க பேச்சு ஒரு காந்தம் போல மாறும். ரகசியம் 9, ரிலேஷன்ஷிப்ல தேங்க்ஸ், கிரேட்டிடியூட். உறவுகள்ல பல நேரங்கள்ல நம்ம பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? நம்ம கூட இருக்கிறவங்க நமக்காக செய்யற விஷயங்களை எல்லாம் இதெல்லாம் அவங்க கடமை தானே அப்படின்னு ரொம்ப சாதாரணமா எடுத்துக்கிறது தான். காலையில உங்களுக்காக போடப்படுற ஒரு கப் காஃபியா இருக்கட்டும், இல்ல உங்க துணிகளை மடிச்சு வைக்கிற ஒரு சின்ன வேலையா இருக்கட்டும், அதுக்கு பின்னாடி ஒரு அன்பு ஒளிஞ்சிருக்கு. அந்த அன்பை நீங்க ஒரு சின்ன தேங்க்ஸ் அப்படின்ற வார்த்தை மூலமா அங்கீகரிக்கும் போது அந்த உறவுல ஒரு பெரிய மேஜிக் நடக்கும். ரொம்ப நன்றிப்பா, இந்த காஃபி சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவங்க பட்ட அத்தனை களைப்பும் அப்படியே காணாம போயிடும். இந்த ஒரு நன்றி உணர்வு உங்க உறவுல இருக்கிற சின்ன சின்ன கசப்புகளை நீக்கி அன்பை ஊற்றெடுக்க வைக்கும். நம்ம வெளியாட்களுக்கு கொடுக்கிற அந்த மரியாதைய நம்ம வீட்டு மனுஷங்களுக்கு கொடுக்க தயங்குறோம். ஆனா நிஜமான மகிழ்ச்சி நம்ம வீட்டுக்குள்ளதான் இருக்கு. இனிமே உங்க பார்ட்னர் செஞ்ச ஒரு சின்ன உதவிக்கு கூட மனசார ஒரு நன்றி சொல்லி பாருங்க. உங்க காதல் முன்னை விட இன்னும் அழகா மாறும். இது வெறும் வார்த்தை இல்லை, இது ஒரு பிணைப்பு. ரகசியம் 10, மௌனம் ஒரு ஆயுதம், பவர் ஆஃப் சைலன்ஸ். பேசும் கலையிலேயே மிக உயர்ந்த கலை எது தெரியுமா? அதுதான் மௌனம், பவர் ஆஃப் சைலன்ஸ். நம்மில் பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துலையும் நாம தான் அதிகமா பேசி ஜெயிக்கணும்னு. ஆனா சில நேரங்கள்ல நீங்க பேசாம அமைதியா இருக்கிறது தான் ஒரு மிகச்சிறந்த கம்யூனிகேஷன். குறிப்பாக ஒருத்தர் உங்ககிட்ட ரொம்ப கோபமா பேசுறப்போ அல்லது உணர்ச்சி வசப்பட்டு கத்துறப்போ நீங்க பதிலுக்கு பேசாம ஒரு அமைதியான பார்வையோட மட்டும் இருந்தீங்கன்னா அந்த இடத்துல நீங்க தான் வெற்றியாளர். உங்களுடைய அந்த மௌனம் நீங்க எவ்வளவு ஒரு மெச்சூர் ஆளு அப்படிங்கிறதை உலகத்துக்கு உறக்க சொல்லும். இவரை அவ்வளவு சீக்கிரம் யாராலும் அசைக்க முடியாது அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை அது உருவாக்கும். அது மட்டும் இல்லாம சில முக்கியமான கேள்விகளுக்கு பிறகு நீங்க கொடுக்கிற அந்த ஒரு சின்ன மௌன இடைவேளை எதிரே இருக்கிறவங்களை யோசிக்க வைக்கும். அவசரப்பட்டு பேசி அப்புறம் வருத்தப்படுறதை விட அமைதியா இருந்து அந்த சூழலை உங்க வசமாக்குறது தான் புத்திசாலித்தனம். மௌனம் அப்படிங்கிறது பயம் கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதை சரியான இடத்துல பயன்படுத்த கத்துக்கிட்டீங்கன்னா இந்த உலகமே உங்க பேச்சுக்கும் உங்க மௌனத்துக்கும் ஒரு பெரிய மரியாதையை கொடுக்கும். சகோதர சகோதரிகளே, இந்த 10 ரகசியங்களும் உங்க வாழ்க்கையை மாத்த போற மந்திரங்கள். பணம் வரும் போகும், அறிவு வளரும் குறையும், ஆனா உங்க பேச்சு மட்டும்தான் உங்களை எல்லாரோட மனசுலயும் நிலைக்க வைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு நிஜமாவே பயனுள்ளதா இருந்தா மறக்காம லைக் போட்டுட்டு உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இதுல நீங்க எந்த ரகசியத்தை முதல்ல ஃபாலோ பண்ண போறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை அன்புடன் நன்றி. வணக்கம்.